ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். என் வாய்ஸ்லேயே இன்றைக்கி ஒரு துள்ளல் இருக்கும். ஏன்னா காரணம் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஃபைனலி இன்றைக்கி வீடியோவே ரிலீஸ் பண்ணியாச்சு. எஸ், நவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுலையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலியில் எல்லாருக்குமே சந்தோஷம். ஒரு சிலர்லாம் போன இந்தியன் vlog பார்த்துட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்க, கன்சீவாக இருக்காங்க தானே அப்படின்னு. அப்போ என்னென்னா, நிறைய பேருக்கு ஃபேமிலியிலேயே நாங்கள் சொல்லாமல் வச்சுருந்தோம். அப்படி இருக்கும்போது பப்ளிக்காக என்னால் ரிவீல் பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அன்னைக்கு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் விட்டதுக்கு ஐ எம் ரியலி சாரி. பட் ஃபைனலி இப்போ சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது ஒரு சந்தோஷம்னா, இன்னொன்று நவிக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு பக்கம் பிளான் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இன்னொரு சந்தோஷம். டபுள் த ஹாப்பினஸ் டபுள் த ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி தான் அமைஞ்சுது. இதில் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் குறிப்பாக நான் ஃபோக்கஸ் பண்ணது பிளேட் டெக்கார்ஸ் தான். நான் இங்கேருந்து தான் அதை பிளான் பண்ணேன். காது குத்துக்கு பசங்களுக்கு பண்ணாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே தான் கொடுத்தேன். அவங்க நேட்டிவ் அவினாசி தான். எங்கள் இன்லாஸ் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அவங்க இருக்காங்க. பேர் ஸ்ருதி. காது குத்து டைமில் ஃபங்க்ஷனில் ஹைலைட்டாக இருந்ததே அந்த பிளேட் டெக்கரேஷன் தான். வந்தவங்க எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படி வருமோ அப்படின்னு. ஆனால் அப்போது சூப்பராக இருந்தது அவுட்புட். அதனால திரும்பவும் அவங்கக்கிட்ட தான் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த டைமும் அதை விட அழகாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் டெலிவரியோ பிக்கப்போ அவங்க பண்ணவே இல்லை. நம்ம தான் வீட்டில் போய் வாங்கிக்கணும், திரும்ப பிளேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை. அவினாசி அப்படிங்கிறப்போ எனக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க இன்லாஸ் வீட்டு சைடில். அதனால அவங்கக்கிட்ட சொன்னோன்னா பிக்கப் ட்ராப் எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனாலும் டெலிவரி எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்டா மற்றவங்களுக்கு நான் சொல்லும்போது அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைக்கா, இன்னும் 2-3 மந்த்ஸில் நாங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, இந்தியா போய் காது குத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் பேசும்போது தான், அக்கா நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரீ எல்லாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். ஒரு 11 சீட்டர் வேன் மாதிரி தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்த பிளேட்டு இத்தனை பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியாக வைக்கணும் இல்லைங்களா, காரெல்லாம் பத்தாது. அதனால ஒரு 11 சீட்டர் வேனில் தான் அவங்க வச்சு அனுப்பி விடுறாங்க. அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பார், அவர் தான் டிரைவர் அண்ணா. அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டு அந்த அக்கா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக எப்படி அடுக்கணுமோ அடுக்கிட்டாங்க. பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இதே மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இங்கே அவங்க அதை பார்த்து இந்த மாதிரி அடுக்கி கொடுத்துட்றாங்க. மற்ற பொருள் எல்லாமே அவங்களே பார்த்து வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி முதலே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அட்வான்ஸ் பணத்தை வச்சு தான் அவங்க அந்த போய் பொருளெல்லாம் வாங்குவாங்க. அந்த நட்ஸு, சாக்லேட்டு, பூவு, பழங்கள் எல்லாம். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டேமேஜ் எல்லாம் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க இல்லையா. ஏன்னா இதெல்லாமே ஜெர்மன் சில்வர் பிளேட்டு, பாலிஷ் எல்லாம் போயிடும். அந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திரியெல்லாம் போட்டு விளக்கு ஏற்ற முடியாது. நம்ம தனியாக குத்து விளக்கு வச்சுருப்போம், அதில் தான் விளக்கேற்றிட்டாங்க. ஜெர்மன் சில்வரில் அந்த பாலிஷ் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சும்மா டெக்கார் பண்ணி ஒரு டெக்கார் பீஸாக கொடுப்பாங்க. அதனால் அதிலலாம் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இவ்வளோ அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் காது குத்துக்கும் பண்ணேன், இப்போ வளைகாப்புக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். இந்த கண்ணாடி வளையல் இருக்குது பாருங்கள், கெஸ்ட்டுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் நவிக்கு வாங்குறது, இது மட்டும்தான் நாங்கள் போய் வாங்கினோம். மற்றபடி இருக்கிற பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே அவங்களாம் வாங்கி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தது தான். நிஜமாகவே இது ப்ரமோஷன்லாம் கிடையவே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெனக்கெட்டு உட்காந்து ஒவ்வொரு பிளேட்டுக்கும் நேரத்தை செலவழித்து பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ஃப்ரீயாலாம் நான் வாங்கவே இல்லை. நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம செலவழித்து பண்ணும்போது தான் அந்த சந்தோஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று, அவங்க பேஜை நான் இப்போ வீடியோவில் சொல்கிறதுனால எனக்கு பெருசாக எந்த நட்டமும் ஆக போகிறதில்ல. அதனால என்ன அவங்களுக்கு 100 ஆர்டராக கிடைக்க போகுது? கண்டிப்பாக இல்லை. அவங்க ஒர்க் பிடிச்சிருக்குங்கிறனால தான் நான் மென்ஷன் பண்ணேன். இந்த பிளேட்ஸ்லேயே நான் பிங்க் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் க்யூட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதோ இந்த நடவண்டி, அந்த ஹோல் செட்டப்பில் அதை ஹைலைட்டாக இருந்தது.
அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேவரட் வந்து அந்த ஊஞ்சல்ல பேபிஸ் 2ம் படுத்திருந்தது பார்த்தீங்களா? அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதோ இந்த வளையல் வந்து குட்டி பசங்களுக்காக. ஏன்னா, சின்ன பிள்ளைங்கலாம் கண்ணாடி வளையல் போட்டு எங்கேயாவது உடைச்சுக்கிட்டு, குத்தி காயமாயிருச்சுன்னா வம்பா போயிரும். அதனால பாப்பாங்களுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்காக தான் இந்த மாரி மெட்டல் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தோம். மத்தபடி அடல்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்ணாடி வளையல். ஆனா, இவ்ளோ உற்சாகமா பேசுனாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணேன். அங்க இருந்து இதெல்லாம் நம்ம பண்ண முடியலையே! அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. அதுலயும் கரெக்ட்டா அன்னைக்குன்னு பார்த்து தான் இங்க ஒரு ட்ராமா நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்திருப்பேன். அந்த ட்ராமாக்கு போயிருந்தேன் அப்படின்னு. போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப லேட் நைட் ஆயிருச்சு. ஆனாலும் இருந்து அந்த ஃபங்ஷன் முடியிற வரைக்கும் அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு வீடியோ கால் பண்ணி அப்பப்போ பார்த்துட்டு, அ அங்கேருந்து என்னோட கசின்ஸ் கிட்ட வீடியோ எடுத்து அனுப்புங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மனசு முழுக்க அன்னைக்கு அங்க தாங்க இருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இப்ப வரைக்கும் போகவே மாட்டேங்குது. அ என் வீட்டுக்காரர்ட்ட கூட கேட்டேன். ஒரு வாரம் நான் போயிட்டு வந்துரட்டுமா? டிக்கெட் எனக்கு மட்டும் போட்டு குடுங்க. நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிர்றேன் உங்களுக்கு. அந்த ஒரு வாரத்த மேனேஜ் பண்ணிக்கோங்க எப்படியாவது அப்படின்னு ரொம்ப கேட்டு பார்த்தேன். அவரு நான் தனியா உன்ன கண்டிப்பா அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. நான் தனியா இதுக்கு முன்னாடி போனதில்லையா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நெறையா தடவ பையன தூக்கிட்டே போயிருக்கேன், வந்திருக்கேன். முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? முகில கூப்பிட்டுட்டு போவேன், வருவேன். ஆனா இப்போ ரீசென்ட்டா இந்த விசா இஷ்யூஸ் எல்லாம் போய் முடிஞ்சு, அது என்ன ஒரு சார்ட் அவுட் ஆகட்டும். எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொன்னாலுமே, ஏதாவது உனக்கு அங்க ஏர்போர்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா, எனக்கு இங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோன்னு. அதனால வேண்டாம்ப்பா, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒண்ணாவே சேர்ந்து அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னதுமே ஓரளவுக்கு கரெக்ட்டு தான். என்ன நடக்கும்னு நமக்கு கெஸ் பண்ண முடியாது இல்லையா? எல்லாம் ஸ்மூத்தா போகும்னு நெனச்சுட்டு போனா, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, இங்க அவருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா போய் சேர்ந்துட்டாளா அப்படின்னு. அங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்குமே, ஐயோ! கரெக்ட்டா பொண்ணு வந்துருச்சா அப்படின்னு இருக்கும். சரி எதுக்கு எல்லாத்துக்கும் அந்த டென்ஷன் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. இல்லன்னா பிளான் இருந்தது. ஒரு வாரமாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முன்னாடி இந்த மாரி விளக்கெல்லாம் ஏத்தி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா? அவங்க வந்து எங்க சித்தி. ஸோ இது வந்து பங்காளி வீட்டு சைட்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. எனக்கு என் சிஸ்டருக்கெல்லாம் வந்துட்டு வளைகாப்பப்ப பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணு. அவங்க தான் பண்ணாங்க. அவங்க தான் எங்க 2 பேருக்குமே வந்துட்டு எந்த ஃபங்ஷனா இருந்தாலும் பண்ணுவாங்க. அவங்களுமே ஃபங்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஃபோட்டோ வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னோட நிச்சயத்துக்கு, என் சிஸ்டர் நிச்சயத்துக்கு, எங்க கல்யாணம், அப்புறம் வளைகாப்பு எல்லாத்துக்குமே அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பசங்க காதுகுத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்ப எங்க சித்தி, என் தம்பிக்கு ஏதாவது அப்படின்னா, அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணணும். இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு அன்னைக்கே வேற ஏதாவது முக்கியமான ஃபங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொந்தத்திலேயே. மத்தவங்கன்னா போக மாட்டாங்க. நமக்கு வருவாங்க. ஆனா, ரொம்ப க்ளோஸ் ஃபங்ஷனே ஒரு 2, 3 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ப்ரையாரிட்டி இதுவா தான் இருக்கும். ஏன்னா, இது வந்து அவங்க தான் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால, இதுக்கு தான் வருவாங்க. ஸ்டேஜ்ல மேல அந்த பிளேட் டெக்கரேஷனுக்கே இடம் கரெக்ட்டா ஃபிட் ஆயிருச்சு. அதனால அந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கீழ தான் இந்த சாமி கும்பிடுறதுக்கு தேவையானதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம போய் பொண்ண பார்த்துட்டு வந்துருவோம். ரெடி ஆயிட்டு இருந்தா, ரொம்ப சிம்பிளான, சட்டிலான மேக் ஓவர் தாங்க. ஜடையுமே பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு ஹேர் டூ தான். ஒரு சின்னதா ஒரு ஹேர் அக்சஸரி மட்டும் வச்சிருந்திருப்பாங்க. அங்க பூவுமே பார்த்தீங்கன்னா, வீட்ல அம்மாவே வாங்கி கோர்த்துட்டாங்க. அதனால பூவுமே நம்மளே பண்ணிக்கிட்டோம். அவங்க அதெல்லாம் கொண்டு வரல. ஸோ இவங்க தான் மேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பந்தக்கால் ஃபங்ஷன்ல இங்க பழனியில பண்ணிட்டு, அங்க நவியோட ஊருக்கு போயிருந்திருப்போம். அங்க ஒரு சாரீல இருப்பா. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது, ஒரு கிரீன் வித் எல்லோல ஒரு சாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த 2 மேக் ஓவருமே இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. நெறைய பேர் அப்பவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மொத்த ஃபங்ஷன் அதாவது கல்யாணம், நிச்சயம், அதுக்கப்புறம் ரிசப்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இவங்க தான்
அதையுமே பண்ணியிருந்தாங்க. அதனால நவிக்கு இந்த தடவை அவங்கக்கிட்டேயே சொல்லிக்கலாம் அப்படின்னு நவியே தான் அவங்கள வந்து வர சொல்லியிருந்தா. இந்த ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அண்ணா தான், அவர் தான் பண்ணுறாரு. எங்கள் இன்லாஸுக்கு பங்காளி வீட்டு சைடில் இவர் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அண்ணா முறை. அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா கல்யாண டைமில் கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க. நாங்கள் சொன்ன, அதாவது என் கல்யாணத்துக்கு சொன்னவங்க கிட்டேயே தான் தம்பி கல்யாணத்துக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோமா. அவர் வராமல் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி அவர் அசிஸ்டண்ட் அவங்க டீம் வந்து பண்ணாங்க. அதில் இந்த கேண்டிட் ஷாட்ஸு, கப்பிள் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் கொஞ்சம் சரியாக வரலை. அதில் நவிக்கு கொஞ்சம் வருத்தம். அது மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டா. அர்ஜுன் மாமா வந்து என் கொழுந்தனார் கல்யாணத்துக்கு இவர் தான் பண்ணார். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. அவரோட பேஜில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட கொழுந்தனார் கல்யாண வீடியோ கூட இருக்கும். ஒரு 1 மினிட் ரீல் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காது குத்துக்குமே இவர் தான் வந்திருந்தார். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது இன்லாஸ் வீட்டு சைட் ஃபங்க்ஷனாகவே இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இவர் வந்துடுவார். ஆனால் இந்த பக்கம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதே இல்லை. காது குத்துக்கு நவி, கோபி எல்லாம் இருந்தாங்கல்ல, அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணோம், புது பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கன்னு நான் சொல்லவும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதில் நவி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டா. கேமரா பார்க்கலாம். ரெடி, ஃபர்ஸ்ட் கை எடுத்துக்கலாம். சொல்லுங்க, கைஸ் பண்ணுங்க. ரெடி, 1 2 3 ஆக்ஷன். கிஸ் பண்ணுங்க. ஓகே, பம்ப் பாருங்க. ஓகே, மடி கிஸ் பண்ணிருங்க. ஜர்க்காக பண்ணுங்க. மடி எடுத்து ரிப்பீட் பண்ணலாம். பார்த்தீங்களா, ரொம்ப ஜோவியலாக கேஷுவலாக நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட விடமாட்டார், எடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய போஸ் இருக்கும். காது ஊத்து டைமில் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எடுத்து தள்ளிட்டாருங்க. என் வீட்டுக்காரரெல்லாம் வந்து நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன், சரியான ஒரு இன்ட்ரோவர்ட்டு, போஸ் கொடுக்கவே மாட்டாருன்னு. அவரையே போஸ் கொடுக்க வச்சாருன்னா பார்த்துக்கோங்க. என் சின்ன குழந்தைனார் தான் சொல்லுவார், அண்ணி உங்கள் கல்யாணத்தில் எடுத்ததை விட காது ஊத்துக்கு தான் செம்மையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட சூப்பராக எடுத்து கொடுப்பாரு. இன்னும் நிறையா அந்த ரொமான்டிக் போசஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்து கொடுத்துருவாரு. அதனால வளைகாப்புக்கு அவர்கிட்டயே சொல்லிட்டோம். அது என்ன ஆயிடுச்சு, வளைகாப்பு அன்னைக்கே அவினாசியில் எங்கள் இன்லாஸ் வீட்டு சைடில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அதில் அதாவது அர்ஜுனோட தம்பி தான், இப்போ என் ஹஸ்பண்ட் எப்படி ஒரு கசின், அதே மாதிரி அவருக்கு இன்னொரு கசின், அந்த தம்பிக்கு கல்யாணம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க போல், நீங்கள் தான் வந்து பண்ணணும்னு. இது எங்களுக்கு தெரியாது இவர் தான் போக போகிறாருன்னு. வளைகாப்பு டிசைட் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி நீங்கள் தான் வந்து வளைகாப்புக்கு எடுக்கணும் அப்படிங்க. அடடா, அன்னைக்கு தான்ப்பா அவினாசிலையும் அந்த கல்யாணம் இருக்குது, என்னால் வர முடியாதே, நான் அங்கே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கல்யாணத்தில் பட்னி சாத சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அது வந்து முந்தின நாள் மதியத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ இருந்தே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும். அதனால நான் அங்கே பிஸி ஆயிடுவேன், நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டீம் வேணால் நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா, அடடா நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, இந்த தடவையும் சொதப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, டீம் வந்தாலும் நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. சரி ஓகே, அவங்க டீமே வந்து பண்ணட்டும் அப்படின்ட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி பேசியிருப்பார் போல். அதுக்கப்புறம் என் தம்பிக்கு அவர் கால் பண்ணி, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எப்பப்பா முடியும் அப்படின்னு கேட்க, 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு நான் திரும்ப அவினாசி வந்துடுறேன், எனக்கு 2 மணிக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டாரு. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் அவர் வர்றது அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த தகவல் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி போயிடும் அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து அந்த வேப்பங்குச்சியில் இருக்கிற வளையல் வந்து ஃபஸ்ட்டு போட்டு விடுவாங்க. ஃபஸ்ட்டு வளையல் அவங்க தான் போடணும். அதில் அந்த வேப்பங்குச்சியில் இருக்கிறது போடுவாங்க. அதுக்கப்புறமா சித்தி வந்து அந்த வெள்ளியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காப்பு போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் தங்க வளையல் இருந்துச்சு அப்படின்னா பொண்ணு வீட்டு சைடில், நவி வீட்டு சைடில் அன்னி முறையில் இருப்பாங்க இல்லையா, அவங்க போட்டு விடுவாங்க. இப்போ அவங்க தான் வந்துட்டு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி கண்ணாடி வளையல் போட்டு விடலாங்க. இவங்க தான் போடணும், அவங்க தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாருமே அதுக்கப்புறமா வந்து ஆசீர்வாதம் பண்ணி கண்ணாடி வளையல் போட்டு விட்டுருவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இந்த பழனி, உடுமலை, தாராபுரம் இந்த சைடில் இருக்கிறவங்கெல்லாம் மோஸ்ட்டாக இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவினாசி சைடில் அந்த பக்கம் எனக்கு வளைகாப்பு நடந்தப்போ இந்த 3 வளையலுமே எனக்கு இன்லாஸ் வீட்டு சைடில் இருக்கிறவங்க தான் போட்டு விட்டாங்க. ஸோ அம்மா வீட்டிலேருந்து எனக்கு அம்மாலாம் வளையலே போட்டு விடலை. அந்த பக்கம் அந்த மாதிரி ட்ரெடிஷன் இல்லை போல இருக்குது. இந்த பக்கம்லாம் வந்துட்டு இப்படி தான்.
பழனியில் தர்மர் மஹால்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பழனியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே தான் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரமாக இன்னொருத்தவங்களுக்கு ரிசப்ஷன் வேறு. ஸோ நம்ம அந்த 3 மணிக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டு மண்டபத்தையும் காலி பண்ணணும். அதனால 3 மணிக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் வேறு நமக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஃபங்க்ஷன் கரெக்ட் டயத்துக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் யார்கிட்டடா ஃபோனில் ஹை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வேற யார், நான் தான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், ஒரு பக்கம் போக முடியலையே அப்படிங்கிற கவலை. அந்த 2ம் கலந்த கலவையாக இருந்துச்சு. அர்ஜுன் மாமா என்ன பண்ணிட்டாரு, கரெக்டாக வந்து அதை கேப்சர் பண்ணிட்டாரு. ஃபோட்டோஸ் எல்லாம் கூட நிறையா எடுத்து வச்சுருந்தாரு. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், இந்த தங்கம்லாம் வந்துட்டு பொண்ணு வீட்டு சைடில் தானே கொடுக்குறாங்க, இதெல்லாம் அவசியமா, இதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு கூட கேட்பீங்க. இது வந்து அவங்கவங்களோட சாய்ஸ் தான். யாரும் வந்துட்டு வேணும் வேண்டான்லாம் கேட்குறது கிடையாது. நவி அவங்க அப்பா அவளுக்கு போட்டு விடணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கியிருக்காரு. அதே மாதிரி என் வளைகாப்பப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு போட்டு விடணும்னு நினச்சாங்க, வாங்கி கொடுத்தாங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த தங்கம் அது எத்தனை பவுனாக இருந்தாலும் சரி, வெள்ளி, வைடூரியம், வைரம், அது அது மேட்ரே கிடையாதுங்க. அந்த வளைகாப்பில் நம்ம கூட நம்ம ஹஸ்பண்ட் உட்காந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடுன வேறு எதுவுமே நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. எத்தனை கொண்டு வந்து நம்ம கைக்கு நம்ம கழுத்துக்குன்னு போட்டு விட்டாலும் அந்த நிமிஷத்தில் இருக்க அந்த சந்தோஷமே நம்ம ஹஸ்பண்டோட உட்காந்து அந்த வளைகாப்பு நடக்கணும். அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஆசை. அது ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த கொடுப்பனையே இருக்காது. ஏன்னா வேலை விஷயமா வெளியூரில் இருப்பாங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி தான் எனக்கும் ஆச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் வளைகாப்பு, 2வது வளைகாப்புலாம் யாரும் பார்க்குறதில்ல. பிடிச்சா எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க தான். ஆனால் மோஸ்ட்டாக அந்த செகண்ட் வளைகாப்பு அப்படிங்கிறது வீட்டளவில் சின்னதாக ஒரு 4-5 பேர் மட்டும் வந்து வளையல் போட்டு முடிச்சுக்குவாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆகிருக்கோம், நமக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறப்ப இருக்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே தனி. அந்த நேரத்தில் நமக்கு நடக்கிற அந்த முதல் ஃபங்க்ஷனில் நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அவர்னால வர முடியல. ஏன்னா அதுக்கு லீவ் போட்டு வந்துட்டாருன்னா டெலிவரிக்கு வந்துட்டு வர முடியாது, லீவ் கம்மியாயிரும் அப்படிங்கிறதுனால வளைகாப்புக்கு அவர் வரலை. அவர் இங்கே யூஎஸில் இருந்தார். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என் கவனம் ஃபுல்லாக அவர்கிட்டயே தான் இருந்தது. என் கொழுந்தினாருங்களுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணி அதில் கொஞ்சம் நேரம் அவர் ஃபங்க்ஷனை பார்த்தாரு அப்படின்னாலுமே அவர் கூட இல்லை, அந்த ப்ரெசன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்பவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால் வீட்டளவில் சிம்பிளாக பண்ணாலும் சரி, இல்லை மண்டபம் பிடிச்சு ஹால் பிடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் விட ஹஸ்பண்டோட இந்த மாதிரி ஜோடியாக உட்கார்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுனாவே அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிளெஸ்ஸிங். அது என் தம்பிக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவன் என்கிட்ட சொன்னான், என்னதான் இருந்தாலும் நீ இருந்திருந்தா தனிக்கா, நீ இல்லையே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாங்க அண்ணி, நீங்கள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நவி சொல்கிறா. நான் அதான் சொன்னேன், ஏய் 2 பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணுறீங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். நான் இருக்கேன் இல்லை அது செகண்டரி. நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து அட்டன் பண்ண முடியுதில்ல, அவ்வளவுதான். மற்றபடி வேறு எதையும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் நவியோட சித்தி பொண்ணு, இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நவியோட ஃப்ரெண்டு தான் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாங்கினது கிடையாது, நவியோட ஃப்ரெண்டே வரைஞ்சது. இந்த மாதிரி ஒரு ட்ரீயில் நடுவில் ஒரு ஹார்ட் போட்டு அந்த ஹார்ட்டுக்குள்ளே நவியும் கோபியும் வைப்பாங்க. சுற்றி இருக்கிற எல்லா கிளைகள்லையுமே பொண்ணாக இருக்குமா பையனாக இருக்குமா உங்களுக்கு என்ன கெஸ் இருக்குது அப்படின்னு கேட்டு பெயிண்ட் கொடுத்து அந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அதில் பைட்ஸ் எல்லாம் வேறு எடுத்துகிட்டு இருந்தா மைக்கெல்லாம் வச்சு. பட் சரியான ஆடியோ எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறனால தான் அதெல்லாம் அட்டாச் பண்ண முடியலை. இதில் எங்கள் அப்பா ஒரு ஃபன் பண்ணி வச்சுருக்காருங்க. நான் வீடியோ பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கூட எனக்கு பெருசாக அது தெரியலை. நான் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதனால தான் நேற்றெல்லாம் ஷார்ட்ஸ் போடுறது கூட எனக்கு டைம் கிடைக்கல. ஃபங்க்ஷன் முடிஞ்சு எனக்கு இந்த ரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கே 2-3 நாள் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை ட்ரைவிலிருந்து டவுன்லோட் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணி அது ஒரு சில ஃபைலெல்லாம் நேரடியாக ஓப்பனே ஆக மாட்டேன்ருச்சு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இவன் என்னோட மாமா பொண்ணு. எங்கள் தாய் மாமாவுமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் இருக்க மாட்டார். எங்கள் அம்ச்சி இப்போ தான் ரீசெண்டாக தவறினாங்க இல்லையா, அதனால எங்கள் மாமா வரல. எங்கள் அத்தையுமே வந்துட்டு இங்கே ஸ்டேஜுக்கிட்டலாம் வரல, அதாவது ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வரல. என் மாமா பொண்ணுங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க தனியாக ரூமில் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இதில் இருக்க மாட்டாங்க. பட் ஃபங்க்ஷனில்
இதெல்லாம் குறை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல, எங்கள் ஃபேமிலியில் யாரும் ஃபீல் பண்ணல. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கே அவங்கள காணோம், ஏன் இவங்கள காணோம் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. எல்லாத்துக்குமே ரீசன்ஸ் இருக்குது, எல்லாமே ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் தான். வரக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இவங்க வந்து என் சின்ன மாமியார் சின்ன மாமனார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இவங்களுமே அங்கே அவினாசியில் இருக்கணும், அதனால ரொம்ப நேரமே வந்துட்டு கிளம்பணும் அப்படிங்கிற அவசரத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் மாமியார் மாமனார் வந்து அங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, பங்காளி வீட்டு ஃபங்க்ஷன் அங்கே இருக்குன்னு. ஸோ அவங்க அங்கே இருந்துக்கிட்டாங்க. என்னோட கொழுந்தனாரும் என் கொழுந்தனார் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. இவங்களுமே அதுக்கப்புறமா கொடுவாயில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் போய் பார்த்துட்டு திரும்ப இவங்க அவினாசி போகணும். ஸோ ஆனாலும் என் மாமனார் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் போனார். பட் அவர் வர்றப்போ வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கலை, ஏன்னா அதுக்குள்ளே அர்ஜுன் மாமா கிளம்பிட்டார். ஸோ இதுதான் ரீசன்ஸே தவிர அவங்கள ஏன் காணோம், அவங்க எப்படி வராமல் விட்டாங்க அப்படிங்கிற ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை என்னோடய ஃபேமிலி எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதோ இவங்க தான் உமாதேவி அக்கா, இந்த பக்கம் ப்ளூ கலர் சாரி கட்டியிருக்காங்கல்ல, இந்த பக்கம் இருக்கவங்க யுவராணி அக்கா. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணுங்க. அந்த உமாதேவி அக்கா தான் எனக்கு அந்த சீரெல்லாம் பண்ணுறது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும். இவர் வந்து வடிவேல் அண்ணா, இவங்க ரஞ்சிதா அண்ணி அவங்க பொண்ணு, இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை பையன். இதில் அரசிக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க காலையில் நேரமே வந்துட்டு போயிட்டாங்களாம். அப்போ அவங்க வரும்போது அர்ஜுன் மாமா இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு அத்தைக்கு வந்து 2 பொண்ணுங்க, அவங்கனாலையும் வர முடியலை. அத்தைங்கனாலையுமே யாருனாலையும் வர முடியலை. அதாவது என் ஹஸ்பண்டோட அத்தைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரீசன்ஸ் இருக்குது. நான் அர்ஜுன் மாமா கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி பேசினேன் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது. மாமா இந்த மாதிரி நம்ம வீட்டு சைட்லேருந்து எல்லாம் வந்தாங்கன்னா கேங்காக நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க மாமா எப்படியாவது அப்படின்னு. கண்டிப்பாப்பா நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அவர் வந்து எங்கள் இன்லாஸ் வீட்டு சைடு தான் இல்லைங்களா, அவருக்கு தெரியும்ல யார் யாருன்னு, அதனால எடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஆனால் பாருங்கள் எல்லாம் ஒவ்வொரு டைமில் வந்ததுனால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் பாருங்கள், அவினாசியிலிருந்து இங்கே பழனி வந்தவங்க எல்லாருக்குமே வேற ஒரு ஊர்லேயும் ஃபங்க்ஷன் இருந்திருக்கு. திருப்பூர் போக வேண்டியது இருந்திருக்கு, கொடுவாய் போக வேண்டியது இருந்திருக்கு. பாவம் அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அலைச்சல் தான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து நட்ராஜ் டாக்டர், பழனியில் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சஞ்சய் நட்ராஜ் டாக்டரோட ஒய்ஃப் சித்ரா. இந்த அம்ச்சி வந்து இப்போ ரீசெண்டாக தவறினாங்க இல்லையா, எங்கள் அம்ச்சியோட அக்கா அவங்க. எங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள், இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்குற ஆளுங்களே கிடையாது 2 பேருமே. ஆனால் எப்படியோ ஒரு வகையாக கன்வின்ஸ் பண்ணி அர்ஜுன் மாமா எடுத்துட்டாரு. அதுதான் பெரிய விஷயம். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எப்படிம்மா இப்படியெல்லாம் 2 பேரும் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஐயோ அவர் இன்னும் நிறையா பண்ண சொன்னார், நான் தான் ஐயோ என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. பட் கோஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க பாருங்கள், அதுவே பெரிய விஷயம். நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதை வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு. இதில் ஹைலைட்டே எங்கள் அப்பாவோட ஸ்மைல் தான். இதை விட ஒரு ஃபன் பண்ணி வச்சுருக்காரு. என்னென்னா பிங்க் டீம் ப்ளூ டீம் அப்படின்னு இருக்குல்ல, இதில் எங்கள் அப்பா கை எங்கே வச்சுருக்காரு, பிங்க் மேலே வச்சுருக்காரா, ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படின்னு அர்ஜுன் மாமாட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் கையில் பெயிண்ட்டே அடிக்கலைங்க. பெயிண்ட் அடிங்க அப்படின்னா, நான் பிங்க் டீம் தான், நான் தான் வாக்குமூலமே கொடுக்குறேனே, என்னை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா அதை பெயிண்ட் ஆயிருமா கையில். அதில் எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவள் விடாமல் கண்டிப்பாக பெயிண்ட் அடித்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வைக்க சொல்லியிருக்கா. அதுலேயும் பாருங்கள், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு கோணையாக போய் வைப்பார், அதுக்கப்புறம் தான் கரெக்டாக வச்சுருப்பார். இப்போ தெரியுதுங்களா எழில் குட்டிக்கு எங்கேருந்து இந்த குறும்புத்தனமெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் சரி, அந்த பிஹேவியரு கேரக்டரு எல்லாமே எழில் வந்து எங்கள் அப்பாவோட மறு உருவம். அதே மாதிரி முகில் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறக்கு என் வீட்டுக்கார் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது அப்படியே வந்துட்டு எங்கள் மாமனார். ஸோ பெரியவன் வந்து அவங்க அப்பா மாதிரி, சின்னவன் வந்து எங்கள் அப்பா மாதிரி, அப்படி அமைஞ்சிருக்கு ஃபேமிலியில். கண்டிப்பாக மது நினச்சிருப்பா, எல்லாரும் வந்து கரெக்டாக பெயிண்ட் வச்சுட்டு போயிருக்காங்க, இந்த மாமா மட்டும் எவ்வளோ வேலை பண்ணுறாரு பாரு அப்படின்னு. போராட்டமாக இருந்திருக்கும். எங்கள் தாய் மாமா அதான் மேலே வரவே இல்லை ஹாலுக்கு. எங்கள் அத்தையும் ரூமில் இருந்தாங்க, ஏதோ எங்கள் அத்தை. ஸோ அவங்கக்கிட்டேயும் போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியாச்சு. என் மாமா பொண்ணுங்க 2 பேருமே. எங்கள் அத்தையோட சிஸ்டரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் எங்கள் அத்தையோட அம்மாவும் வந்திருப்பாங்க. இப்போ எங்கள் அத்தைக்கு பின்னாடி நடந்து போவாங்க பாருங்கள், அவங்க தான் எங்கள் அத்தையோட அம்மா. வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சாதம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ தர்மர் மஹால் அப்படின்னா அவங்களே தான் எல்லாம் பண்ணிக்குவாங்க. நமக்கு வேணும்னா நம்ம வந்து சமையலுக்கு யாரையாவது புக் பண்ணி போய் அங்கே பண்ண சொல்லலாம். பட் அந்த பேக்கேஜ் மண்டப ஹாலோட பேக்கேஜில் பார்த்திங்கன்னா அவங்க தான் டிஃபால்ட்டாக பண்ணுவாங்க.
ஸோ அவங்கக்கிட்டேயே பொறுப்பு கொடுத்துட்டோன்னா மண்டபத்தில் இருக்கிறவங்களே அது எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அந்த டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே. ஒரு சில மண்டபத்தில் நம்ம வெளியிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து அதுக்குன்னு அசைன் பண்ணணும். தர்மர் மஹாலை பொறுத்த வரைக்கும் அவங்களே பண்ணிக்குவாங்க. அவங்ககிட்ட இருக்க ஆளுங்களை வச்சே பண்ணிக்குவாங்க. ஏதாவது மெனு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது 1, 2 நம்ம சொல்லி மாற்றிக்கலாம். மற்றபடி அவங்களே எல்லாம் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. இதில் லட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அம்மா செஞ்சது. மற்றபடி எல்லாமே அங்கே மண்டபத்தில் அவங்க செஞ்சது தான். 5 வகையான சாதம், சக்கரை பொங்கல், புதினா, புளியோதரை, தயிர் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வந்து இந்த சேனக்கிழங்கு அந்த வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல், வடை, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு அதெல்லாம் எப்பவும் போல் இருந்துச்சு. விஷஸ் மட்டும் சொல்லிடுறேங்க, அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பர்த்டே விஷன் பார்த்தீங்கன்னா சிந்து கொடைக்கானல்லேருந்து, ரோஹித், கோபிகா, கருப்புசாமி. ஆனிவர்சரி விஷன் பார்த்தீங்கன்னா யசோதா, பிரியா, தாமோதரன், முத்துக்குமார், நித்யா. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்குமே வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னா 2 விரல 2 வச்சுக்கிட்டு இருக்கான். நவி வைக்கும்போது 2 கலருமே மிக்ஸ் ஆயிருச்சு. என்னவா இருக்கும் அப்படிங்கிற கெஸ் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக டெலிவரி வரைக்கும். அதுதான் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு த்ரில்லு. பார்ப்போம். குட்டி வந்து எதுவாக இருந்தாலும் அது நம்ம வீட்டு குட்டி. அதை பார்க்குறதுக்கும் தூக்கி கொஞ்சுறதுக்கும் ஆவலாக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாளாக இதை வந்து எனக்கு ஹைடு பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு பெரும் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஏன்னா வீடியோஸில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நமக்கு கோயம்புத்தூரில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு. அதில் நிறைய பேர் இவங்க போகிற ஹாஸ்பிட்டலுக்கே தான் போகிறீங்க கோயம்புத்தூரில். அங்கே செக்கப்புக்கு வரும்போதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு என்கிட்ட சிலர் வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக் கமெண்ட்லேயே வந்து இன்றைக்கி நான் பார்த்தேன் உங்கள் சிஸ்டர் இன்லாவை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு வேறு போட்டுட்டாங்களா. அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எங்கள் அப்பச்சி சாரி, அந்த கமெண்ட்டெல்லாம் நான் டெலீட் பண்ணதுக்கு. இந்த ரீசன்ஸ்க்காக தான். கொஞ்ச நாள் கழித்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கமெண்ட்டெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். என்னடா இந்த பொண்ணு டெலீட் பண்ணிருச்சே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இப்போ தான் கண் வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் இல்லாமல் குறைஞ்சிருக்குங்க. அந்த கண் இரிட்டேஷன் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, உத்து என்னால் பார்த்து அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே பண்ண முடியல. அதனால தான் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சு ஓரளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.